எங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு 4 பொம்பளைங்க உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு ஒவ்வொரு பொம்பளையும் அப்படியே பேசிக்கிறாங்க. உனக்கு என்ன அக்கா, உங்க வீட்டுக்கார் கார் மெக்கானிக்கு, கார் எல்லாம் கீழு, உனக்கு என்ன விஷம்? அப்படி போடி பைத்தியக்காரி, மெக்கானிக்கல கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பா போச்சு. என்ன ஐயா, ஏன் அப்படி சலிச்சுக்கிற? ஒன்னடி ராத்திரி வந்தாக்க கட்டில் கடியிலே படுத்துக்க, கட்டில காலை கூட புடிங்கி போட்டுட்டு அப்பயே ஜாக்கி வச்சு ஏத்தி உள்ள போய் படுத்துக்கிறான். அப்புறம் இன்னொரு சொன்னா, உங்க வீட்டுக்கார கண்டக்டர் ஆச்சு, நிறைய சில்லறெல்லாம் வருமே, நீ வேற படிக்கட்டுல உட்கார்றதுக்கு ஆசை இல்லை, உள்ள போ, படிக்கட்டுல உட்கார, உள்ள போ உள்ள போ உள்ள போன்னு படுத்து விட்டுறான். இதாவது பரவாயில்ல, உங்க வீட்டுக்கார் மேஸ்திரி ஆச்சு, வீடெல்லாம் நிறைய கட்டாரு, காசெல்லாம் நிறைய வருமேன்னு. நீ வேற அவன் என்ன பண்றான் தெரியுமா? நான் ஏதாவது தப்பு பண்ணா கலவைய கலக்கிற மாதிரி கலக்கிறான், அவன் ஏதாவது தப்பு பண்ணா அப்படியே பூசி மொழிகிறான். சரி, உங்க வீட்டுக்கார் ஃபயர் சர்வீஸ்ல வேலை செய்யறாரு, ரொம்ப நல்ல கவர்மெண்ட் உத்தியோகமாச்சே. அட போக்கா, அவன் இருக்கும்போது அடுப்பு பத்த வைக்கவே முடியறதில்ல, ஓடி வந்து அணைச்சு விட்டுறான். அடுப்பு பத்த வச்சா தண்ணி ஊத்தி அணைச்சிடறான். அவன் இல்லாத நேரத்தில் தான் நானே சமையல் பண்ணி சாப்பிட்றதா இருக்குது, அவனுக்கு சமைச்சு வைக்கிறதா இருக்குது. இப்படி பொம்பளைங்க ஒரு இடத்துல உட்காந்தா கிராமப்புறங்கள்ல கணவன்மார்களை குறை சொல்வதாகவே தான் இருக்கிறாங்க. அப்ப அங்க எங்க மகிழ்ச்சி எப்படி வரும்? ஒரு ஆள் அப்படி இதயத்துல உங்க செஸ்ட் பெயின், ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவரை பார்க்கறதுக்கு கிராமத்துல இருந்து அவன் பக்கம் வீட்டுல இருந்து போறாரு ஒருத்தர். போன உடனே அவரை போய் பார்க்கறான். 1/2 கிலோ திராட்சை பழம் கொண்டு போய் வச்சுட்டு, வேற எந்த ஹாஸ்பிட்டலும் உனக்கு கிடைக்கலையா? அவன் அங்க கட்டுல படுத்துனுங்கிறவனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, என்ன நடக்குமோ? இவன் போனதான் ஆரம்பிச்சது, வேற எந்த ஹாஸ்பிட்டலும் கிடைக்கலையா? ஏன், என்னாச்சு? என்ன சொன்னாங்க டாக்டர்? ஒண்ணு இல்லையா, வெறும் கேஸ் ட்ரபிள் தானா? அப்படிதான் சொல்லுவானுங்க. அவன் உடனே அப்படிதான் சொல்லுவானுங்க. ரூம் நம்பர் என்ன 302 301? 302. அதேதான். ஜன்னல் வெளியா பாரு, தென்னை மரம் தான் இல்ல, தென்னை மரம் இல்லை, வெட்டிட்டு போனாங்க. இல்லைண்ணா, சாயந்தரம் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறான்ட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே தானே சொன்னானுங்க முனுசாமிக்கு, அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் அப்படிதான் சொன்னாங்க. பாவம், மத்தியானமே அவ்வளவுதான். இப்ப அங்க படுத்து நிக்கிற கோவிந்தசாமிக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. டாக்டர் அப்படிதானே சொன்னா, முனுசாமிக்கு அதுதான் நமக்கு. இப்படி பிரச்சனையை அந்த வெளிப்படையா பேசிடுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, முன்னாடி இருக்க ஆள் என்ன நினைக்கிறான், என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க.